நான் இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. கர்த்தர் எங்களுக்கு ஒரு மகனை கொடுத்துருக்கிறாரு. கணவர் அபுதாபியில் வேலை பார்க்குறாங்க. நாங்கள் இங்கே ட்ரிச்சியில் இருக்கிறோம். நான் பிறந்து வளர்ந்தெல்லாம் கேரளாவில். ஸோ கர்த்தரோட நாம மையப்பட்டுட்டு நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, பிறந்து வளர்ந்த ஒரு இடம், திருமணம் செய்த ஒரு இடம், நாங்கள் இருந்தது வேலை செய்து கணவரோடு கூட வாழ்ந்து இருக்கிற ஒரு இடம் இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவரோட தரிசனத்தை அவர் நிறைவேற்றும்படியாக இழுத்து கொண்டு நிறுத்துகிற இடம் திருச்சி. ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த வேதாகம கல்லூரியில் கலந்து படித்து இந்த ஒரு ஆண்டு முழுவதும் ஆப்சண்ட் ஆகாம படித்து முடித்து இன்றைக்கு பட்டம் வாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரியப்படுத்துகிறேன். அதுக்கு மேலாக நான் நன்றி சொல்கிறது, உங்களை பைபிள் காலேஜில் படிக்க வச்ச உங்கள் கணவர்கள், உங்கள் தகப்பன் இல்லையா, உங்களோட பிள்ளைகள், இவர்களுடைய சப்போர்ட்டுகள் இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் யாருமே இங்கே பைபிள் காலேஜ் படிச்சிருக்க முடியாது இல்லையா. அபுதாபியிலிருந்து, துபாயிலிருந்து, மலேசியாவிலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து, சிங்கப்பூர்லேருந்து, பெங்களூர்லேருந்து, சென்னையிலிருந்து, திருச்சியிலேருந்து, அப்புறம் என்ன சொல்கிறது, திருநெல்வேலியிலிருந்து, எல்லா இடத்துலேருந்து இதில் இருக்கிறீங்க இல்லையா. ஸோ பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தர் உங்களை எல்லாவரையும் ஒவ்வொரு இடத்துலேருந்து இங்கே லண்டன் மாலதியக்கா லண்டன். ஸோ பாருங்க, ஆனால் சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவர் வருகிற இருக்கிறீர்கள். வயது வரம்பு இல்லை இல்லையா. நான் படிப்பு குறைவு, நாங்கள் படிப்பு கூட உள்ளவங்கன்னு இல்லை, எல்லாருமே இதில் இருக்கிறீங்க. கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த இடத்துக்கு வருவதுக்கு நான் ஒரு சின்ன கருவி மட்டும்தான், நான் ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன கருவி. உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா, அவங்க தான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இல்லைன்னா நீங்கள் இன்னைக்கு இங்கே நினைக்கவே முடியாது. ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் தேவனாகிய கர்த்தர், நான் 2010 13 வரையிலும் படித்த படிக்கையாக இருந்தேன். ருமாட்டட் ஆர்த்ரைட்டிஸ் என்னால் அதிகமாக நடக்க முடியாது. முதலில் கொஞ்சம் நடந்தேன், பிறகு அதுக்கு மேலே நடக்க முடியாது. படுத்தால் எழுந்திரிக்க முடியாது, உட்கார்ந்தால் எழுந்திரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வியாதி. அந்த வியாதி பேர் ருமாட்டட் ஆர்த்ரைட்டிஸ். அந்த வியாதி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தான் எனக்கு ஒரு சகோதரி என்னை குறித்து என்னிடத்தில் ஆவியானவர் அவர்களை அனுப்பி வேதாகமத்தை எடுத்து வாசிக்க சொன்னார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கல அப்படின்னு சொன்னால் இந்த வியாதி படுக்கையில் 10 வருஷம் இன்னும் 15 வருஷம் ஆனாலும் இங்கே தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எதுவுமே சொல்லலை, போயிட்டாங்க. அதற்கு முன்பாக நான் வேதத்தை வாசிப்பேன், ஆனால் ஆழமாக தியானிப்பதில்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இல்லாதனால் நான் அதிகமாய் வேதத்தை வாசிக்க முடியலை. அதுதான் காரணம். அப்போ அவங்க சொல்லிட்டு போன பிறகு தான் நான் வேதத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினேன். வேதாகமத்தை வாசிக்க அந்த ருமாட்டட் ஆர்த்ரைட்டிஸ் என்னோட போன்கள்லாம் இருந்த அந்த பலவீனத்தின் ஆவியின் கிரிகளிலிருந்து கர்த்தராகிய தேவன் அவருடைய ரத்தத்தினாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் பரிசுத்தாவின் வல்லமையினால் என்னை விடுவித்து சுகப்படுத்தி, எந்த மருத்துவர்கள் இது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த வியாதி இருக்கும், நீ ஸ்டெராய்டு யூஸ் பண்ண சொன்னாங்களோ, அவர்கள் இன்றைக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவதூதன் கபிரியேல் தூதன் மரியாளிடத்தில் எலிசபெத்தில் சொல்லது போல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று அந்த சாட்சி நான் தான் உங்களுக்கு முன்பாக நிற்கிறது. உலகத்தில் எத்தனையோ அவர்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், ஆனா அவர் என்னை தொட்டு சுகப்படுத்தின பொழுது நான் சொன்னேன், ஏசப்பா நான் உங்களுக்காக வாழுவேன், நான் உண்மை குறித்து அநேகருக்கு சொல்லுவேன், உடைய வேதாகமத்தை நான் அதிகமாய் வாசிப்பேன், மற்றவர்களுக்கு நான் உண்மை குறித்து அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நான் வேதத்தை தான் அதே ஸ்டார்டிங்கில் வாசிக்க தொடங்கினேன். பிரியமானவர்களே, வேதத்தை 1 நாள் 2 நாள் வாசிக்கல, 3 வருடம் கர்த்தருடைய பாதத்திலிருந்து வாசிக்க தொடங்கினேன். என்ன புரியுதோ புரியலையோ திருப்பி பைபிளை படித்து கொண்டே இருந்தேன். அப்படி அதிகமாக நான் வேதத்தை வாசிக்கிற நாட்கள் தான் 2015 ஒரு நாள் நான் பகல் நேரத்தில் வீட்டிலிருந்து வேதத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. உங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ பாருங்க, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது என்று சொன்னால் எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க 18 22 வரைக்கும் வாசித்தீர்கள். வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையை இன்றைக்கு உங்கள் கண்கள் காணும்படி உங்களுடைய கண்களை பிரகாசமுள்ள கண்களாக அவர் திறந்தருளும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்வார். அந்த வார்த்தையினை அதிகமாய் தொட்டது. அப்பொழுது நான் என்னுடைய கண்கள் பிரகாசமான கண்கள் எப்படி மாறும் என்று சொல்லி நான் அதை தியானிக்க தொடங்கும் போது பரிசுத்த ஆவியானவர்
எனக்கு உதவி செய்யறாமேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய ஆவியானவரை நிரப்ப தொடங்கினார். அப்படி நான் தினமும் அப்படி கர்த்தருடைய பாதத்தில் இருக்க தொடங்கும் பொழுதுதான் எனக்கு கொடுத்த தரிசனம் நான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் எழுதின நிருபகம், ரோமர் சாப்டர் 11 verse 17 to 24. அதை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த வேதாகம பகுதியை நான் வாசிக்கல. நான் ஜெபித்து அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது என்னோட அறையில் இயேசு கிறிஸ்து என் பக்கத்தில் வந்து நின்றாங்க. அப்பொழுது என்னோடு கூட அதிகமாக பேச தொடங்கின நாள் அந்த நாட்கள். அப்படி பேச தொடங்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நான் தரிசனம் பார்க்க தொடங்கினேன். நான் தரிசனம் பார்க்கும்போது ஒரு மரம் வெட்டப்பட்டு துண்டு துண்டாக கிடக்கிறது. அந்த மரம், அதோட வேர் தனியா கிடக்குது, அதோட அந்த தண்டு தனியா கிடக்குது, கிளைகள் தனியாக கிடக்கிறது. அதை நான் பார்க்கிறேன். அப்பொழுது என்னோட கூட இயேசு கிறிஸ்து பேச தொடங்கின பொழுது அந்த குரல் மெல்லிய வாய்ஸாக, நீ என்னத்தை பார்க்கிறாய் என்று சொல்லி அந்த சத்தத்தை நான் கேட்டேன். அந்த வாய்ஸை நான் கேட்ட பொழுது, ஐயோ ஏசப்பா, நான் பார்க்கறது ஒரு மரம் வெட்டி துண்டு துண்டாக கிடக்கிறதே என்று சொல்லி நான் அதை சொன்ன பொழுது, நீ பார்க்கிற அந்த மரத்தை போல அநேக சகோதரிகள் விசுவாசத்தில் பின்வாங்கி இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் விசுவாசத்தில் பின்வாங்கி போய் கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நான் உன்னோடு கூட வந்து இணைக்க போகிறேன். உன்னோடு கூட இணைக்கும் போது நீங்க எல்லாம் சேர்ந்து பெரிய ஒலிவு மரமாவீர்கள். ஆனால் உனக்கு என்ன வரக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? உனக்கு பெருமை வரக்கூடாது என்று சொல்லி இப்பொழுதும் அந்த குரல் என் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பெரியமானவர்களே, நம்மளுக்குள்ள அந்த பெருமை நாவி இருக்குது என்பது நம்முடைய தகப்பனுக்கு தெரியும். நம் தாய் தகப்பனுக்கோ, நம்முடைய உற்றார் உறவினருக்கோ, நம்முடைய கணவருக்கோ, பிள்ளைகளுக்கோ நமக்குள்ள பெருமை நாவி இருக்குது என்பது தெரியாது. ஏனென்றால் பெருமை வந்ததுனாலதான் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக சிங்காசனத்தில் இருந்தவன் கீழே தள்ளப்பட்டார். அந்த பெருமை மட்டும் நம்மளதில் யாருக்குமே வந்துவிடக்கூடாது. என் காதுகள் இன்னும் ஒலிக்கிற அந்த சத்தம், உனக்கு பெருமை வரக்கூடாது என்றது குரல் கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுக தொடங்கினேன். நான் அட தொடங்க அந்த தரிசனம் அதிகமாக பார்க்க தொடங்கினேன். அப்பொழுது என்னோடு சொன்னார், நான் உன்னிடத்தில் அநேக சகோதரிகளை, அநேக பெண்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னோடு கூட ஊழியத்தில் இருந்த பெண்களை போல, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியத்தில் இருந்த பெண்களை போல உன்னோடு கூட அநேக பெண்களை கொண்டு சேர்ப்பேன். அவர்கள் ஊழியக்காரிகள் அவர்கள். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்றைக்கு அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு நான் கொஞ்ச நேரம் டங்ஸ்ல ஜெபித்து முடித்த பிறகு வேதகமத்தை நான் திறந்த உடனே வந்த பகுதி தான் இந்த ரோமர் சாப்டர் 11 verse 17 25 24 நான் வாசித்தேன். தேவனாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறது, பரிசுத்தாவின் பேசுகிறது உங்களுக்கு தெரியும். வேத வசனம் மூலம் பேசுவார், மெல்லிய குரலில் பேசுவார், மற்றவர்கள் செய்தி கொடுக்கவும் பேசுவாங்க, தீர்க்க தரிசனம் மூலம் பேசுவாங்க, பாடல்கள் மூலம் பேசுவாங்க இல்லையா? உங்களுக்கு அந்த குரல் தெரியும். ஒரு ஊழியக்காரர் இங்க இருக்கிற நீங்க எல்லாம் நீ ஊழியக்காரங்க. ஊழியக்காரங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மரத்துக்கு எத்தனை பகுதி இருக்குது? 4 பகுதி. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த 4 பகுதி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ரொம்ப முக்கியமான விஷயம். மரத்தோட 4 முக்கியமான பகுதிகள்: வேறு, தண்டு, கிளைகள், அதோடைய கனி. நீங்க இன்னைக்கு பட்டப்படிப்பை முடித்து இந்த இடத்துல இருந்து போகும்போது நீங்கள் ஊழியக்காரிகள், நீங்கள் கர்த்தரால் கனப்படுத்தப்பட போகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ அந்த மரத்தை காட்டுனது அப்போ எனக்கு அதோட அர்த்தங்கள் அதிகமாய் புரியல. ஆனா இன்னும் அதிகமா வாசிக்க பரிசுத்தாவினர் எனக்கு சொல்லி கொடுத்தார். பிரியமானவர்களே, அன்றைக்கு இந்த வேதத்தின் பகுதி நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு இன்றைக்கு புதிதாய் வந்தவர்களும் இருப்பீர்கள், வேதத்தை வாசித்தவர்கள், இப்போ வாசிக்காதவர்கள் இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற தரிசனமும் வெளிப்பாடுகளும் ஒரு நாளும் நிறைவேறாமல் போகவே போகாது. இதில் இருக்க உங்கள் அநேகருக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நான் இந்த சாட்சியை சொல்லுகிறேன் என்று சொன்னார், உங்களில் யாரோ ஒருத்தரை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய தரிசனத்தை உங்கள் மூலம் தான் நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் யாரு? இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை வாங்கி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா, நீங்க உங்களுடைய இருதயத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மீது அந்த அபிஷேகம் இருக்குன்னு சொன்னாலே நிச்சயமா அவருடைய இருதயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த இருதயம் பூமியில் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இருதயம் எப்படி துடித்தது இல்லையா? வியாதியஸ்தர்களை பார்த்த பொழுது மனதுருக்கம், பெண்ணியாணிகளை பார்க்கும்போது மனதுருக்கம் இல்லையா? பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது மனதுருக்கம், குஷ்டரோகியை பார்த்தபோது மனதுருக்கம், அப்ப வலியோட வேதனை மனதுருக்கம் இல்லையா? விதவைகளை பார்த்தபோது மனதுருக்கம், பாடை
வாயை தொட்டு தன் மகனை எழுப்பி கொடுத்தார் இல்லையா? சாரிபாத் விதவி வீட்டுக்கு தீர்க்கதரிசி அனுப்பினார் இல்லையா? சோ பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலிருந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லைன்னா உங்களுக்குள்ள எதுவுமே கிரியை செய்யவே செய்யாது. அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த மரத்தின் கிளைகளை காட்டும் பொழுது நான் அதை பார்த்து அதிகமாய் தியானிக்க தொடங்கினேன். அதற்கு பிறகுதான் நான் ஒலிவு மரத்தை குறித்து அதிகமாய் தியானிக்க தொடங்கினேன். ஒலிவு மரம் என்று சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் நிறைய டைம் எடுத்துக்கல இல்லையா? ஒலிவு மரம் அபிஷேகத்துக்குரியது. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. அந்த அபிஷேகத்தின் ஒலிவ தைலம் அதிலிருந்து தான் எடுக்கப்படுகிறது. சோ பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர், நான் இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது 17 சில கிளைகள் முறித்து போடப்பட்டு இருக்க காட்டி ஒலிவு மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்டை வைக்கப்பட்டு ஒரு மரத்தின் வேருக்கு சாரத்திற்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவான் வேறு சுமக்காமல் வேறொன்னை சுமக்கிறது நினைத்துக்கொள். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்களாம் இங்க வந்து படிச்சு பட்டப்படி படிச்சு கிராஜுவேஷன் வாங்கி வெளியே போறீங்க. தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னா இதுல எங்களுக்கு எந்த பெருமையுமே கிடையவே கிடையாது. நீங்க எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள், நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள். உங்க தாயின் கருவில முன்னமே நீங்க முன்குறிக்கப்பட்டுட்டீங்க. அதனாலதான் எங்கெங்கயோ தேசங்கள் இருந்து நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க. ஜீன் சகோதரியை பாருங்க, அவங்க ருமாட்டட் ஆர்த்தரைட்டிஸ் வந்து அவருடைய கை விரல்கள் எல்லாம் பாருங்க இப்படி இருக்குது. ஆனாலும் இந்த ஒரு ஆண்டு காலத்துல அவங்க லீவு போடாம இடையில எவ்வளவு மரண படுக்கைக்குள்ள போனாங்க. மருத்துவர்கள் சொன்னாங்க அவங்க கணவர் இங்க இருக்கிறாங்க, அவங்க இனி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாம் அழுது ஜெபித்தோம். இன்னைக்கு அந்த மகன் அவங்க ஜீவனோட எந்திரிச்சு வந்து அந்த கைகளால வந்து இந்த கிராஜுவேஷன் வாங்க வந்திருக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுல அநேகர் அப்படிதான் மருத்துவர்கள் சொன்னார்கள் இல்லையா? இருக்க மாட்டாங்க. அருணா சகோதரி கேன்சர் வந்து இல்லையா டைம் கொடுத்துட்டாங்க, இனி 1 hour தான், எல்லாருக்கும் சொல்லிருங்கன்னு சொன்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல நான் நிற்கும் போது அவருடைய கணவரும் மகளும் அழுது கொண்டு இருக்கும் போது மருத்துவர்கள் வந்து கேட்கும் போது என்னோடு ஒட்ட வைத்த கிளை என்னில அது முறிக்கப்படக்கூடாது ஏசப்பா. நீங்க எனக்கு தரிசனம் கொடுத்தீங்க 2015. அந்த தரிசனம் நிறைவேறுது 2024 அவர்களுக்கு நிறைவேறுதுண்டா. இந்த கிளை எங்கேயோ கிடந்த இந்த கிளைய என்னோட ஒட்ட வச்சுட்டீங்க, அதுக்கு ஜீவனை கொடுங்க ஏசப்பா என்று தான் கேட்டேன். மருத்துவர்கள் வந்து கேட்டாங்க, இல்ல முடியாது, எங்களால் எது முடியாது, முடிஞ்சு போயிடுச்சு, நீங்க சொல்லிருங்க என்று சொல்லி நான் அந்த டாக்டர் கையை பிடிச்சிட்டு சொன்னேன், என்னுடைய தேவன் ஜீவன் உள்ளவர், என்னுடைய கிறிஸ்து இயேசு மரித்திருந்து உயிரோடு எழும்பினவர். நீங்க அவங்களுக்கு ஆபரேஷன் செய்யுங்க, அவங்களுக்கு ஆபரேஷன் செய்யுங்க, அந்த குடல்களுக்குள்ள இருக்கிறத என் கர்த்தர் சுகப்படுத்துவார் என்று சொல்லி தைரியத்தோடு சொன்ன. அவருடைய மகள் அழுதாங்க, அண்ணன் அழுதாங்க. ஆபரேஷன் செய்து முடிச்சு அந்த குடலை கொண்டு எனக்கு காட்டுனாங்க. எவ்வளோ டேமேஜ் ஆன குடல் தெரியுமா? ஆனா மரித்து போயிடுவான்னு சொல்லி தியேட்டர்ல இருந்து வெளியே வந்து கண்ணை திறக்கல, மரித்து போயிடுவாங்கன்னு சொல்லி பயந்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அருணா சிஸ்டர் எழுந்திரிங்க, அருணா சிஸ்டர், இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். வேதாக மக்கள் படித்து முடித்து இன்னைக்கு கிராஜுவேஷன் வாங்க வந்திருக்கிறாங்க. அவங்க உறவினர்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க மரிச்சு போயிடுவாங்க, அவங்க கணவர் அங்க இருக்கிறாங்க, என் மனைவி மறிந்து போயிருவா, வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்ட கடைசி வந்து அவரோட பெற்ற தகப்பன்ட்டு சொல்லிட்டாங்க, வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி. ஆனால நான் விசுவாசத்தை விடவே இல்லை. பயம் வரல, எனக்கு தைரியம் தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட ஒட்ட வைத்த கிளைகளை கர்த்தராகிய தேவன் ஒரு நாள் விடவே மாட்டார். அவர் ஜீவனுள்ள தேவன். இன்னைக்கு அவர்கள் ஜீவனோடு வந்து இந்த சாட்சியா நிற்கிறார்கள். இன்னைக்கு எத்தனையோ அவர்கள் கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இருக்க முடிஞ்சிருக்கா? இன்னைக்கு அந்த மகளை பாருங்க எவ்வளவு ஆக்டிவா கர்த்தர் நாமத்தினால் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த தரிசனத்தை காட்டி என்னோட இயேசு பேச தொடங்கின அநேக காரியங்கள் பேசினாங்க. அப்படி நான் அந்த தரிசனத்தின் வழி ஓட தொடங்கின பொழுதுதான் அடுத்து இன்னொரு முறை தரிசனத்தை நான் பார்த்தேன். நான் அநேகருக்கு ஜெபிக்கும் போது டெலிவரன்ஸ் ஆகிக்கொண்டிருக்கிறது அநேக சகோதரிகளுக்கு. அப்பொழுது என்னுடைய மூத்த போதகர் தீர்க்க பாஸ்டர் விக்டர் ஞானராஜா அவங்க இப்ப இல்ல, இறந்து போயிட்டாங்க. எனக்கு காட்டின தரிசனத்துல அவர் வெளியே நிற்கிறார். நின்று கொண்டு நிறைய சகோதரி நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புறாங்க, சீக்கிரவா பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண போறேன், நீ வந்து கற்றுக்கொள் என்று சொல்லி. நான் சொல்றேன், பாஸ்டர் நிறைய பேர் டெலிவரிஸ்க்கு இருக்காங்களே, நான் எப்படி இதை விட்டுடுவேன்? இல்ல நீ வா என்று சொல்லி அந்த தரிசனம் பார்த்தபடியே அதே ஊழியக்காரர் தான் எனக்கு கென்ன தேகனுடைய அந்த 2 புக்குகளை கொடுத்தார். எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் புரியல. புக்குகளை வாக்கி வைத்து கொண்டேன்.
டெரிக் பிரின்ஸோட புக்ஸுகள் அதிகமாய் படிப்பேன். ஏன்னா டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறதால நான் அதிகமாக டெரிக் பிரின்ஸோட புக்ஸுகளை அதிகமாக வாசிக்க தொடங்கினேன். புரியுதோ புரியலோ புக்கு படிக்கிற வழக்கம் எல்லாருக்குமே இருக்கணும். அப்படி வாசிக்க 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 ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் கர்த்தர் கொடுத்த அனுபவங்களை நம்மளுக்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் தண்ணீர் எடுத்து கொடுக்கும். நம்மளா போய் எதுவுமே தானே செய்யவே முடியாது. அப்படி அதிகமாய் வேதத்தை வாசிப்பேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ண ஊழியக்காரருடைய புக்குகளை வாசிக்க தொடங்கினேன். இன்னும் அதிகமாய் கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய தொடங்கினான். அப்பொழுது ஒரு நாள் இருக்கும்போது தான் வேதாகம கல்லூரியை தொடங்கு என்று சொன்னார். எப்படி தொடங்க, என்ன தொடங்க, யார் வருவா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் போய் பைபிள் காலேஜ் தொடங்க யார் படிக்க வருவான்னு நினைச்சேன். அப்பதான் கர்த்தர் காட்டினார் தரிசனத்தை. உன்னோடு கொண்டு வந்து இணைத்திருக்கிற கிளைகள் தான், அவங்க தான் உன்னோடு கூட இருந்து உன் மூலம் அவர்களை நான் உருவாக்க போகிறேன். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி வந்தவர்கள் தான் நீங்கள் எல்லாம். கர்த்தராகி தேவன் அனுமதித்து ஆசீர்வதித்தவர்கள் தான் நீங்கள் எல்லாம். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கீங்கன்னா பரலோகத்தில் முன்குறிக்கப்பட்டு எழுதப்பட்டு இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. அப்படிதான் பைபிள் காலேஜை ஸ்டார்ட் பண்ணுன்ற ஆர்வத்தோடு வேதாகமத்தை அதிகமாக வாசித்து நானும் வேதாகம கல்லூரியை மரேமா இன்டர்நேஷனல் பைபிள் காலேஜில் நானும் வேதாகமத்தை படித்து முடித்தேன். வேதாகம கல்லூரி முடித்த பிறகு என்னை இருக்கவே விடல ஆவியானவர். அவரே என்னை வந்து புஷ் பண்ணி உங்களை எல்லாவரையும் என்னிடத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். கர்த்தர் தரிசனம் கொடுத்து அந்த தரிசனம் நிறைவேறும். அது ஒரு நாள் நிறைவேறாமல் போகவே போகாது. தரிசனங்கள் எழுதி வைங்க, செபிங்க. அந்த தரிசனங்கள் என்றைக்கு எத்தனை வயதானாலும் நிறைவேறும். இன்றைக்கு எனக்கு எத்தனை வயசு தெரியுமா? 53 வயதாயிருச்சு. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தரிசனம் பார்த்தது 2015. இன்னைக்கு பாருங்களேன், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த தரிசனம் நிறைவேறி நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? சோ கர்த்தர் நல்லவர், எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். அப்படிதான் இந்த பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ண கர்த்தருடைய ஆவி எனக்கு உதவி செய்தார். அப்பொழுதும் எங்கே நான் எப்படி தொடங்குறது, யாரை சந்திக்கிறது, என்ன பண்ணுவது என்று சொல்லி நான் துபாயிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கும்போது அதிகாலை நான் ஜெபத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கும்போது நான் பார்க்குற தரிசனம், நம்முடைய அந்த சகோதரன் இங்கே இருக்கிறாங்க, ஆல்பர்ட் எபினேசர் இங்கே இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு தரிசனத்தை சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் பைபிள் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்கள் எங்களோட ஜெருசலம் யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இது நான் தரிசனத்தில் பார்த்துக்கிட்டு இப்படி படுத்திருக்கிறேன். போன் வருது சகோதரனிடத்திலிருந்து. ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தரிசனம் பார்த்து கொண்டே படுத்திருக்கிறேன். போன் கால் வருது அதிகாலையில. அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்க பாருங்க. அதுதான் சொல்றேன், கர்த்தர் ஒன்றை காட்டினால், ஒன்றை சொன்னால், ஒன்றை செய்யன்னு சொன்னா உடனே என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். நான் அப்புறம் செய்யறேன், நாளைக்கு செய்யறேன், நேற்றுக்கு செய்யறேன் சொல்லவே கூடாது. என் வீட்டுக்காரரை கேட்டுட்டு வரேன், இல்லை வீட்டுக்காரரை கேட்கணும். ஆமேன், சாரி, வீட்டுக்காரரை கண்டிப்பா கேட்கணும். ஹல்லேலூயா. என்னன்னா கிறிஸ்து, அதுக்கப்புறம் கணவர், அதுக்கப்புறம் தான் நம்ம, இல்லையா? கணவர்கிட்ட கேட்கணும். நொண்டி சக்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு கணவர்களுடைய பர்மிஷன் இருந்து, பிள்ளைகளோட பர்மிஷன் இருந்து, உங்களுக்கு நொண்டி சாக்கை உள்ள வச்சுக்கிட்டே அதையா வச்சுக்கிட்டேன் நாளைக்கு படிக்கிறேன், அடுத்த வருஷம் படிக்கிறேன்னு சொல்லவே கூடாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்மளதுல இருந்தாங்க, 74 75 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் கிராஜுவேஷன் வாங்குறீங்க பாருங்க. நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டவர், முன்குறிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அப்படிதான் சகோதரன் மூலமாக இந்த பைபிள் காலேஜை ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு உங்களுக்கு உதவி செய்யும்படி எனக்கு கர்த்தர் கொடுத்த என்னுடைய அன்பு ஊழியக்காரர்கள் அத்தனை பேர் இயேசுவின் நாமத்தினால நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கு நன்றி சொல்றேன். இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு இந்த பைபிள் காலேஜ் நடந்திருக்காது. எல்லாமே ஒரு கிளை தான், இல்லையா? அநேக கிளைகள் காட்டின தரிசனத்தை அநேக கிளைகள் வந்து இறந்துச்சு, ஒரு பெரிய மரமா இன்னைக்கு நிக்கிறோமா இல்லையா? ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி தரிசனத்தின்படிதாக தான் இந்த பைபிள் காலேஜை ஸ்டார்ட் பண்ண முடிந்தது. இந்த CTH DTH டிப்ளமா இன் தியாலஜி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அடுத்த கோர்சஸ் போகிறோம். இது நம்மளுடைய கைகளில் அல்ல, அவருடைய கைகள் இருக்கிறது, இல்லையா? அதற்கும் யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் வருவார். தேவனாய் கர்த்தர் என் ஊழியத்தின் பாதையிலும் 2013 இன்றைக்கு வரைக்கும் அவர் நடத்துகிறார். இது எல்லாவற்றிற்கும் பின்னாக எனக்கு பெரிய சப்போர்ட் யார் தெரியுமா? நான் நேசிக்கிற கர்த்தர் எனக்கு கொடுத்த என்னுடைய கணவர் ரொசாரியோ. இரண்டாவதாக என்னுடைய மகன் சாம் ஜெட்சன் ரொசாரியோ. அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அதிகமாக. இன்னொன்று சொல்ல போனா இந்த ஊழியத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருந்தது திவ்யராஜ் அண்ணனும் அவருடைய மனைவி மேரியக்காவும். மேரியக்கா எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப எங்களை என்ன என்கரேஜ் பண்ணுவாங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஊழியக்காரியா நீங்க கர்த்தரோட நாமத்தினால் அபிஷேகம் பண்ணி ஒரு இடத்துல நிக்கணும்னா அநேகர் வேணும்.
அதுதான் பெருமை வரக்கூடாதுன்னு சொல்லி நானே எல்லாம் செஞ்சுட்டேன், நான் சொல்கிறது தான் அப்படிங்கிறது நமக்கு ஆனால் வந்துடக்கூடாது. எனக்கு முன்னால் அந்த ஆணவம் இருந்துச்சு. அதனால தான் ஏசப்பா என்ன பண்ணார், அதெல்லாம் உடச்சி குப்பிக்குள்ளே வச்சுட்டு அடுத்து நீ என்ன பண்ணி, உனக்கு இனி பெருமை வரக்கூடாது, நான் உன்னை சுத்தப்படுத்திட்டேன் என்று சொல்லி அவர் பிரியமானவர்களே, இப்படிதான் தரிசனத்தை காட்டி அந்த தரிசனம் நிறைவேறி இன்றைக்கு முதல் பேட்ச் நீங்க எல்லாம் கிராஜுவேஷன் வாங்க கர்த்தராகிய தேவன் உதவி செய்தார். ஆமென். கலந்து கொண்டு இந்த ஒரு ஆண்டு காலம் நீங்க எல்லாம் கற்று முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்தது போல நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. இதுல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. ஒவ்வொரு காலை ஜெபம், 3 மணி ஜெபம், 12 மணி ஜெபம், இரவு 5 மணி ஜெபம், சாயந்தரம் 5 மணி ஜெபம், கம்யூனியன் எடுக்கிறது. நான் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், இது ஜெருசலேமுக்கெல்லாம் போயிட்டேனா இதுல இருக்க அத்தனை பேர் பிரேயர் நடத்திருக்கிறீங்க, அத்தனை பேரும் வொர்ஷிப் பண்ணிருக்கிறீங்க. அதிகாலை ஜெபம் ஒரு நாள் கூட விட்டதில்லை. அதிகாலை எந்திரிச்சு நான் எந்திரிக்கலோட பெல் அடிச்சு எழுப்பி டைம் ஆயிடுச்சு எந்திரிங்க. நைட்டு 11லேருந்து 12 ஜெபம், எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொண்டவர்கள் நீங்க. இல்லைன்னா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இல்லவே இல்லை. ஆமென். நீங்க தான் நான் சொல்ல முழுக்க கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளாக நீங்க தான் இந்த பைபிள் காலேஜை முடிக்க கர்த்தர் ஆவியானவர் எனக்கு உதவி செய்தது. ஒரு ஊழியக்காரியா நீங்க நாளைக்கு போய் ஒரு சர்ச்சில் நிற்கும் போது, கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஒரு ஊழியத்தை செய்யும்போது உங்களை சுற்றி அநேகரை நீங்க வைத்துக் கொள்ளணும். நல்ல இருதயங்களை வச்சுக்கணும். ஏசப்பா கூட சுற்றி எத்தனை பேர் இருந்தாங்க, சீஷர்கள் இருந்தாங்கல்ல, அங்க எல்லாரும் இருந்து 5 பேருக்கு மகன் இருந்தானா இல்லையா? சோ ஒரு பெருமாள் ஸ்திரீ அங்க இருந்ததுனால தானே வல்லமை புறப்பட்ட உடனே சாட்சி வருது. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு நம்மளை சுற்றி ஆட்கள் வேணும். நம்ம கர்த்தர் அபிஷேகம் பண்ண பிள்ளைங்க அப்படிங்கிறப்போ நம்மளை சுற்றி கொஞ்சம் பேர் இருந்து அவங்க நமக்கு உதவியா இருக்கும். நானே எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தோம்னா எதுலையுமே நம்ம சக்சஸ் ஆகவே முடியாது. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்து இந்த ஊழியத்தின் பாதையில் ஓட வைத்து பைபிள் காலேஜை தொடங்க வைத்து இதுக்கு ஒரு ஆண்டு முடிய கர்த்தர் உதவி செய்தார். எங்களோட அழைப்பை ஏற்று வந்து இந்த நேரத்தில் இங்கே காத்திருக்கிறவங்க எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விசை கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.